வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே ஈரான் ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க ராணுவ வீரர்களை நீங்க கொன்னாலும் சரி, இல்ல உயிரோட பிடிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யாவை ரொம்பவே உக்கிரமா தாக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்குது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானுக்கு சொந்தமா இல்ல அமெரிக்காவுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லி தான் மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுக்கப்புறமா அந்த இடம் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறதா சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க காண்டாயிட்டு அமெரிக்க ராணுவ வீரர்களை நீங்க கொன்னாலும் சரி இல்ல உயிரோட புடிச்சிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்க சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே தீயா போயிட்டு இருக்கு. ஈரான் சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அவங்கள அமெரிக்க ராணுவ வீரர்களை உயிரோடவோ இல்ல கொண்டு வர்றவங்களுக்கு ஆண்களா இருந்தா அவங்களுக்கு 25 லட்சமோ, இதே பெண்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 50 லட்சமோ கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த ஒரு முடிவை இவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை இதுக்கப்புறமா அதை ஓபன் பண்ணணுமா இல்ல க்ளோஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ இது அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுனாலதான் இப்போ இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்க அமெரிக்க ராணுவ வீரர்கள் எல்லாருமே வெளியே போயிடணும், எங்க நாட்டுக்குள்ள யாருமே எங்களோட பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தா நாங்க உங்களை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2022 ஆரம்பிச்ச இந்த வார் 4 வருஷம் ஆயும் இன்னுமே முடியாம ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு முக்கியமான நிறுவனத்தை அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா பாத்துக்கலாம். அமெரிக்காவுல இந்த அமேசான் நிறுவனம் எப்படியோ அது மாதிரி இதை ரஷ்யாவுடைய ஒரு அமேசான் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவுல தான் இது இருக்கு. இதை வைல்டு பேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரெஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மளிகை சாமான்கள் முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே இங்க தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்தை உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 800க்கும் மேல ட்ரோனை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனமே பாத்தீங்கன்னா இப்போ காலி ஆயிருச்சு, தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த ட்ரோன் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு சம்பவத்தால 83 வயசு முதியவர்ல இருந்து மொத்தமா இந்த சம்பவத்துல 7 பேர் இறந்து போயிருக்காங்க. 10 பேருக்கு மேல காயமாயிருக்கு. இந்த ஒரு இன்சிடென்டால பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன வியாபாரிகள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம நாட்டுல இருக்க மாதிரி இந்த அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த வேர் ஹவுஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சேதமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவங்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கிடைக்குமா, அவங்க சைட்ல இருந்து ஏதாவது கம்பெனி சைட்ல இருந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காமனா இப்போ ஒரு கார் வாங்குறோம் இல்ல வீடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அதுல இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இல்ல காருக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் மூலமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி போர் நடந்துகிட்டு இருக்கு இல்ல பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எங்க சைட்ல இருந்து நாங்க எந்த ஒரு கிளைமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப கம்பெனி கையை விரிச்சிட்டாங்க. இதனால சிறு வியாபாரிகள் 80% பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த போரால பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல 80% பேர் என்னன்னா பழைய இன்சூரன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு இந்த காப்பீடோ இந்த இழப்பீடு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. சோ யாருமே புது இன்சூரன்ஸ் வாங்காததுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய சேதாரமா இருக்கு. இப்போ இந்த புது இன்சூரன்ஸ் ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூலமா எவ்வளவு கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேக்ஸிமம் அவங்க சைட்ல இருந்து கம்பெனி சைட்ல இருந்து 1 லட்சம் தான் தருவாங்க. அதுக்கு மேல தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. இதுல சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கு. எதுக்காக உக்ரைன் ரஷ்யாவை அந்த நிறுவனத்தை டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நிறுவனத்துல எல்லாருமே நினைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸோ இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ அது இருக்கிறதுனால அவங்க
அவங்க அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய முக்கியமான இந்த ரேடார் பார்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த ட்ரோன் கருவிகள் எல்லாத்தையுமே அங்கதான் வந்து மறைமுகமா வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்களோட அவங்களோட யூனிஃபார்மா இருக்கட்டும் இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்க வந்து மறைமுகமா மறைச்சு வச்சிருந்தாங்க. சோ அது எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உக்ரைன் வந்து இப்படி ஒரு தாக்குதலை நாங்க நடத்தணும் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. சோ ரஷ்யாவுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க. இப்போ சில நாட்களாவே இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ரஷ்யாவுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு இது மூலமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60,000 இருந்து 80,000 கோடி வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா இவங்களுக்குள்ள அட்டாக் அப்படிங்கிறது பார்டர்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரஷ்யாவுடைய தலைநகர்லயே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ உக்ரைனோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப தலைநகர்ல இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணும்போது ரஷ்யாவுடைய அரசை வந்து மக்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையை உருவாக்குற மாதிரி இருக்கும். இப்ப ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உக்ரைன் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த போரால இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிறு வியாபாரிகள் தான். அவங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது இழப்பீடு அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த இறந்து போனாங்கல்ல, இறந்து போனவங்களா இருக்கட்டும் இல்ல இதுல காயமானவங்களுக்கு ரஷ்யா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 கோடியா அப்படின்னா கிடையாது. இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மொத்தமா நிதி உதவியா எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இந்த புது இன்சூரன்ஸ் இருந்தாதான் வந்துட்டு இழப்பீடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மாத்திட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு இழப்பீடு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உக்ரைன் ரஷ்யால நடந்த இந்த தாக்குதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல பாதிக்கப்பட்டிருக்க சிறு வியாபாரிகள் அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புதுசா ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்லதா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி என்ன மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடா நம்ம சேனல்ல வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.